எங்கள் அம்மா என்ன கேட்டிருக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமையணும் சொல்லி நீங்கள் ஒரு பேர் வைங்கன்னு சொல்லிடு. என் பொண்ணு ரொம்ப பாப்புலராக இருக்கணும். அனிதாவே ஒரு கான்ட்ரோவர்சி தான். ஆனால் லைக் இட். எப்பவுமே எனக்கு வந்து அந்த கேள்விக்குறி பிடிச்சிருக்கு, ஃபுல் ஸ்டாப் பிடிக்கல, காமா இருக்கணும் லைஃப்ல. ஒரு சில விஷயங்கள் ஆஃப்டர் வாட்டர் என் லைஃப்ல நடந்ததுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு லெட் இட் பி. என்னை ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில நான் இப்படி தான் நான் இருப்பேன். What is the unknown factor about Vanitha Vijay? நிறைய இருக்கு. நான் ரிலேஷன்ஷிப்ல எப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். ப்ரொடெக்டிவ் மதரா, ஒரு டாட்டரா, ஒரு ஆக்டரா, பட் என்னோட இம்மிடியட் சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் What is the biggest controversy of Vanitha? Super Sunday vandachi. Giriyasin Super Sunday sale. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Vanitha Reloadedல ஆல்ரெடி நம்ம இனிஷியலா பேசினது தான். No matter what you have been very popular அப்படின்னு இருக்கும்போது the popular Google search of yours அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இது. So who is Vanitha? ஹூ இஸ் வனிதா மீன்ஸ் நீங்க வனிதானா இப்போ என்ன கேக்குறீங்களா இல்ல பாப்புலர் சர்ச்சஸ் இந்த மாதிரி மேபி கூகுள்ல பிகாஸ் ஐ எம் பாப்புலர் சம் பீப்புள் எனக்கு தெரியாதவங்க மேபி ஷாருக் கான் யார் இந்த வனிதா விஜயகுமார் சொல்லிட்டு அவர் மேபி ஹூ இஸ் வனிதா அப்படின்னு அவர் மேபி சோ அப்படி தேடுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஹூ இஸ் வனிதானா ஆப்வியஸ்லி வனிதா இஸ் விஜயகுமார் மஞ்சுளாஸ் டாட்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். ஸோ அண்ட் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். She has done Tamil films. She has acted in many languages. Big Boss contestant. அடுத்து இமிடியேட்டாக ஸ்ட்ரெயிட் அவே அங்கே தான் வருது. She is a popular Big Boss contestant. She is a Cook with Komali season 1 title winner. And she is நிறைய படங்கள் பண்ணிட்டு she is doing a lot of films. She is a director. அது எனக்கு ரீசெண்டாக நான் ஜோவிகா கிட்ட சொன்னேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வி ஆர் பிளானிங். அப்போது ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணும்போது ஐ டோல்ட் ஜோவிகா, சி நம்ம வந்து வி ஹவ் ஏர்ன்ட் கூகுளில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் போட்டால் வனிதா விஜயகுமார் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் வந்துட்டு இருந்த இடத்துல ஸ்லாஷ் டைரக்டர்னு வருது. அதே மாதிரி ஜோவிகா பக்கத்தில் ப்ரொடியூசர்னு வருது. இட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். அது நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அந்த காசு கொடுத்து வாங்குறது வந்து இல்லாமல் நம்ம நிஜமாக ஒரு விஷயம் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எனக்கு. ஸோ திஸ் இஸ் வனிதா ஆஸ் அ ஆன் த ஹோல். ஆஸ் அ பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் யா. Why is Vanitha Vijaykumar popular? அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரிங்க. எங்கள் அம்மா வந்து நான் பிறக்கிறதுக்கு வந்து பிறந்த உடனே பேர் வைக்கிறதுக்கு வந்து அப்போது ஒரு ரொம்ப பெரிய ஒரு நியூமராலஜிஸ்ட் பண்டிட் சேதுராமன். ஓகே, பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும். அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்காரு நியூமராலஜியில், ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பெண் குழந்தை இந்த டேட்டுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா என்ன கேட்டிருக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமையணும், என் பொண்ணுக்கு நல்ல கெரியர் வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பேர் வைங்கன்னு சொல்லிடு. என் பொண்ணு ரொம்ப பாப்புலராக இருக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் கால்குலேட் பண்ணி அதாவது நம்பர் 5, நான் நம்பர் 5 வச்சு வனிதான்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறேன், பண்டிட் சேதுராமன். ஸோ ப்ராபப்ளி தட் நேம் ஹேஸ் அட்ராக்டட் த பாப்புலாரிட்டி. அவ்வளோதான், நியூமராலஜி தான் காரணம். ஓகே, வாட் இஸ் வனிதா விஜயகுமார்ஸ் நெட் வர்த்? உங்கள் எல்லாரோடைய அன்பும் பாசம் மட்டும்தான். அவ்வளோதான். அது தவிர ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஜீரோ பேலன்ஸ். What is the biggest controversy of Vanitha? வனிதாவே ஒரு கான்ட்ரோவர்சி தான். அதை விட பிகர் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனஸ்ட்லி வனிதாவே ஒரு பெரிய கேள்விக்குறி. புவனா ஒரு கேள்விக்குறி மாதிரி வனிதா ஒரு கேள்விக்குறி. ஓகே, and I like it. எப்பவுமே எனக்கு வந்து அந்த கேள்விக்குறி பிடிச்சிருக்கு, அது ஃபுல் ஸ்டாப் பிடிக்கல, காமா இருக்கணும் லைஃப்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து என்ன அப்படின்னு. எஸ், what is Vanitha Vijaykumar doing now? I'm sitting and talking to you. I'm doing a lot of things like production and acting, being a mother, and everything. Multitasking. Yeah, as you should. Yes, okay. What is the unknown factor about Vanitha Vijaykumar? நிறைய இருக்கு. Something one we want to know. நான் ரிலேஷன்ஷிப்பில் எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன ஒரு அக்ரெசிவ் பர்சனா, போல்டு பர்சனா, ஒரு மதரா,
பொசசிவ் மதரா, ப்ரொடெக்டிவ் மதரா, ஒரு டாட்டரா, ஒரு ஆக்டரா எல்லாமே பார்த்துருப்பாங்க. பட் என்னோட இம்மிடியட் சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன். ஸோ ஐ எம் டோட்டலி வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் எவர் கம் டு நோ வெளி உலகத்தில். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அது ஈவன் இஃப் ஒரு சில விஷயங்கள் ஆஃப்டர் வாட் என் லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம் அது ஐ வாண்ட் டு லெட் இட் பி. என்னை ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில் நான் இப்படி தான் நான் இருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் இல்லை, காமிச்சிக்கணுன்னே விரும்பலை. அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட நான் சொல்கிறதான ஐடியாவிலே இல்லை உண்மையாக. ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் யூ வில் நெவர் கம் டு நோ மீ ஆஸ் அ பர்சன் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் அ மேரேஜ். யா. ஓகே. இஸ் வனிதா விஜயகுமார் ஸ்டில் ஆக்டிங்? நீங்கள் தான் சொல்லணும். ஆப்வியஸ்லி எஸ். யா. வாட் ஆர் வனிதா விஜயகுமார்ஸ் ரீசன்ட் டிவி ஷோஸ்? நோ, நான் எதுவுமே டிவி பண்ணல. ஸோ நான் கெஸ்ட்டாக வந்து எதாவது சீரியலில் 1 day 2 days 3 days வந்திருக்கேன். நான் எல்லா சேனல்லையுமே ஐவ் டன். என்னை கேட்டாங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு டிவி வந்து பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸு எல்லாருமே அதை கனெக்ட் பண்ணுறது சீரியல்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ எனக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு 2-3 days வரும், நல்ல பேமெண்ட்டு. ஸோ அதனால் ஐ அக்செப்ட் அண்ட் டூ. ஐ வுட் லைக் டு டூ சம்திங் டிவி ஆக்சுவலி. சீரியல் ஆல்சோ எனக்கு ரெகுலராக ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஐவ் பின் டாக்கிங் டு பீப்புள். பட் எனக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வரணும். ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி யூ வில் see me in TV in the future if it happens. பட் அதை தவிர வந்து வேற எதுவும் ஷோஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல. கெஸ்ட்டாக ஏதாவது சேனலில் ஏதாவது கூப்பிடுவாங்க இல்லையா, கேம் ஷோ, அது இது சீஃப் கெஸ்ட் ஆர் சம்திங். How many children does Vanitha Vijaykumar have? எல்லாருக்குமே தெரியும். ப்ராபப்ளி தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா அந்த 4th person is also my children only. So I kind of pamper Okay. the person I'm in a relationship with. So I have a 4th child that nobody knows. So sweet. So யாக்கா வனிதா ரீலோடட் 3 years in the cinema industry வந்து சாதாரண விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் நோ மேட்டர் வாட் லைக் அப்பப்போ உங்களை வந்து திரையில் பார்க்குறதோ இல்லை டெலிவிஷனில் பார்க்குறதோ யூ ஆர் கீப் ஆன் டூயிங் வாட் யூ வாண்டட் அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து லைக் என்னன்னு சொல்கிறது, யூ டென்ட் டேக் அ பிரேக் ஆர் டென்ட் பாஸ். ஆஸ் யூஷுவல் யூ பீன் வெரி 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 ஆக்டிவ். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னும் அது இன்னொரு 3 decade ஆகணும், இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் பீப்புள் ஜஸ்ட் அட்மைர் யூ ஆஸ் அ பர்சன், நாட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் நடிக்கிறது வச்சோ இல்லை வாட் எவர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் பேசுகிறது வச்சோ லைக் ஹவ் யூ லீட் த லைஃப். நோ மேட்டர் வாட் எவர் லைக் அம்புகள் அப்படியே வந்தாலுமே யூ ஹவ் பீன் லைக் ஒரு ஷீல்டு வச்சுக்கிட்டு நான் அதை கடந்து வந்துட்டு தான் இருப்பேன். அது வந்து நிறைய அந்த ஷீல்டு வந்து டு பி வெரி ஆனஸ்ட் as நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஐ திங்க் மை சில்ட்ரன் ஹவ் பீன் மை ஷீல்ட். ஸோ ஸ்ரீஹரி ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் இருந்தார், ரொம்ப வருஷம் அவர் தான் இருந்தார். தென் ஜோவிகா டுக் ஓவர். இன்னைக்கு ஐ ஹாவ் ஜோவிகா அண்ட் ஜெயா நெக்ஸ்ட் டு மீ அண்ட் வித் மீ ஆஸ் அ ஷீல்ட். ப்ளஸ் என்னோட இம்மிடியட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், மை ஃபேமிலி, ஆல்மோஸ்ட் ஃபேமிலி, மோர் தென் ஃபேமிலி பீப்புள் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் இது நான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறத விட ஐவ் ஹேவ்ட் எனக்கு லவ் நிறைய இருந்திருக்கு. அந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸும் எதுவும் கொடுத்துருக்கு. அப்பா அம்மா சப்போர்ட் இல்லைனாலும் ஐ திங்க் என்னை சுற்றி நிறைய பேர் என் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க, என் கூட நின்று இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஐவ் கம் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் வேர் ஹீரோயினாக இருந்திருக்கேன், ஸ்டூடெண்ட்டு, ஹீரோயினு, சம்படிஸ் டாட்டர் இல்லை, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு, மதர் ஆனேன். இப்போது வந்து ஐ திங்க் மை சன் அண்ட் மை டாட்டர் ஆர் ஹீரோ அண்ட் ஹீரோயின்னும் போது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஹேவ் கம். இட்ஸ் ஒரு பெரிய நியூ திங் ஃபார் மீ. நிறைய பேருக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு அங்கே பாப்புலர் இல்லை பசங்க. ஸோ வனிதா காரு கூத்துரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல, வனிதா காருக்கு இவ்வளோ பெரிய கூத்துருவா, நாங்கள் ஏதோ ஏங்க என்னங்க நீங்கள், அவள் என்னை விட ஹைட்டாக இருக்கா. நவ் ஷி இஸ் டெபியூயிங் இன் தெலுங்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து ரெடி ஃபார் ரிலீஸ். ஸோ அதுக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஐ ஜஸ்ட் ஷேர்ட் இன் இன்ஸ்டா அகத்தான்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ஐம் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அண்ட் ஸோ அந்த படம் வந்து கம்மிங் ஃபார் ரிலீஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ குட் ஃபிலிம்ஸ் ஷி இஸ் டூயிங். ஸோ ஹோப்ஃபுல்லி தமிழ், தெலுங்கு, ஆல் லாங்குவேஜஸில்
ஸோ ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் 2 பேருமே மதர்ன்னும் போது நான் வந்து கொஞ்சம் ஐ ஃபீல் நைஸ் அண்ட் யூ டோன்ட் லுக் தட் ஓல்டுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி Thank மச். you. அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் அதான் பீப்புள் அட்மையர் யூல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் வி வைண்ட்? ஐ ரியலி அதாவது ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா எல்லாருமே ப்ளீஸ் பி இண்டிபெண்ட். யாரையுமே ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க. நம்ம தனி தான், நம்ம தனி தான், யாராக இருந்தாலும் தனி தான், லாஸ்ட்டில் எண்டில் தனி தான். அண்ட் எவ்வளோ லவ் இருந்தாலும் லவ்வை நீங்கள் தூக்கி போட வேண்டாம், அதுக்காக நீங்கள் இது பண்ண வேண்டாம். பட் நீங்கள் எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருங்க. ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நம்ம. இல்லைன்னா நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருந்துட்டு திடீர்னு டிட்டாச் ஆகி நம்ம ஒரு தனிமை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ஒரு டிவோர்ஸ் நடக்கும்போது ஒரு டெத்து நடக்குது இல்லை, அது எவ்வளோ பெயின்ஃபுல். அட்லீஸ்ட் இங்கேயாவது எதையோ கரைச்சி கொட்டிட்டு நாசமாக போடான்னு சொல்லிட்டு திட்டிட்டு உட்காரலாம். அங்கே வந்து ஒரு டெத்து நடக்குதுன்ற ஒரு விஷயம் ஒரு விடோ ஆகும்போது அதுக்கு எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்க. ஸோ நத்திங் இஸ் கான்ஸ்டன்ட், நிரந்தரம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் யார் வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடந்து போய் தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் பெஸ்ட். யூ ஹாவ் டு. ஸோ யா விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அடுத்தடுத்த படிகள் பார்க்க முடியுது. இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் தேர்ஸ் அ சேயிங் லைஃப் பிகின்ஸ் ஆஃப்டர் 40 அப்படின்வாங்க. ஸோ ஐ விஷ் உங்களுக்குமே வந்து ரொம்ப இல்லை லைஃப் வந்து எப்போவுமே பிகின் ஆகிட்டே தான் இருக்கு. எவ்ரி டைம் இட்ஸ் நியூ லேர்னிங் தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கும் சரி உங்கள் டாட்டர்ஸ்க்கும் சரி. இன்னும் இதே மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல். எனக்கு இந்த இவ்வளோ பெருசாக அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு நீங்கள் இந்த ஷோ நான் பார்த்ததில்லை. ஸோ என்னையுமே இப்போது திடீர்னு இவ்வளோ ப்ளோ அப்பில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான். இன்னும் யூ ஜஸ்ட் ஃபீல் குட். எஸ் எஸ் தேங்க்யூ ஸோ மச். யா Giriazin Super Sunday Sale. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.